كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. اللهم صل على طلعة الذات المطلسم والغيث المطمطم والكمال المكتم لاهوت الجمال وناسوت الوصال وطلعة الحق هوية إنسان الأزل في نشر من لم يزل من نقمت به نواسيت الفرق إلى طريق الحق وصل به ومنه عليه وسلم تسليما. اللهم صل وسلم وبارك عليه. அன்புக்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு சிறார்களே, நீண்ட நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. இன்று இறுதி நாளாக இருப்பதால் தபர்ருக் வழங்குகின்ற நிகழ்வும் இன்னும் சில நிகழ்வுகளும் இருக்கின்றன. எனவே ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் உங்கள் மத்தியிலே சொல்லி சுருக்கமாக முடித்துக் கொள்ளலாம் என்று நான் விரும்புகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது நான் ஓதி காட்டிய திருவசனத்தில் அவுலியாக்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய அகமியங்களை, அவர்களுடைய தத்துவங்களை சுருக்கமாக எடுத்துச் சொல்லியிருக்கிறான். அவுலியாக்கள் என்று ஒரு கூட்டம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கலாமுக்கு மாற்றமாக, அவனுடைய பேச்சுக்கு முரணாக அவுலியாக்கள் என்று ஒரு கூட்டமே கிடையாது. முஸ்லிம்கள் அனைவரும் அவுலியாக்கள் தான் என்று சொல்லுகின்றவர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள்
நான் நினைக்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்லக்கூடியவர்களுக்கு அவுலியாக்களை பற்றிய அறிவில் நசீபில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் உள்ளவர்கள் சொல்வதுண்டு, நக்கு தின்பதற்கு நசீபு வேணும் என்று சொல்வார்கள். நக்கு தின்கிறார் என்றால் உங்களுக்கு தெரியுமா? மௌலிகை வீடு, கல்யாண வீடு, வேறு விசேஷமாக உணவுகள் வழங்கப்படக்கூடிய வீடுகளுக்கு அழைக்கப்படாமல் போய் சாப்பிடக்கூடியவர்கள் நக்கு தின்பவர்கள் என்று சொல்வார்கள். அப்படி சாப்பிடுவதற்கு கூட நசீபு இருக்கணும். அதே போல அவுலியாக்களுடைய அறிவு இல்லாதவர்களுக்கு நசீப் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்ற இந்த வசனத்தின் மூலம் அவுலியாக்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை என்று சொல்லுகிறான். முஸ்லிம்கள் அனைவரும் அவுலியாக்கள் என்றால் முஸ்லிம்கள் அனைவருக்கும் பயம் இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் அனைவருக்கும் கவலையும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதா? என்று எல்லோருக்கும் பயம் இருக்கிறது, எல்லோருக்கும் கவலை இருக்கிறது. ஆகையினால் எல்லோரும் அவுலியாக்கள் அல்ல. அவுலியாக்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறான். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஷரியத்தை படித்து ஷரியத்தின்படி அமல் செய்து இபாதத்தை செய்து தரீக்காவையும் படித்து அதன்படி அமல் செய்து ஹகீகாவையும் படித்து அதன்படி நடந்து மாரிஃபாவையும் படித்து அதன்படி நடந்தவர்கள்தான் அவுலியாக்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே பயம் இருக்க வாய்ப்பில்லை, கவலை இருப்பதற்கு சந்தர்ப்பமோ வாய்ப்போ கிடையாது. உங்களுக்கு தெரியுமா ஹவுஃப் என்றால் என்ன, பயம் என்றால் என்ன? ஃபில் முஸ்தக்பல், எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய ஒன்றை பற்றி ஒரு மனிதனுக்கு ஏற்படுவதற்கு பயம் என்று சொல்லப்படும், ஹவுஃப் என்று சொல்லப்படும். கடந்த காலத்தில் நடந்ததை பற்றி அவன் நினைத்து கவலைப்படுவானே, அதற்கு ஹுஸ்ன், கவலை என்று சொல்லப்படும். பயம் என்பது எதிர்காலத்தை பொறுத்துள்ள விஷயம், கவலை என்பது கடந்த காலத்தை பொறுத்துள்ள விஷயம். இரண்டுமே அவர்களுக்கு இல்லை. ஏன் இரண்டும் இல்லை? அவர்களுக்கு எதிர்காலமும் இல்லை, கடந்த காலமும் இல்லை. இடையிலே நின்று நிகழ்காலமும் அவர்களுக்கு இல்லை. நான் ஒரு செய்தி சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் மறந்திருந்தால் நான் நினைவூட்டுகிறேன். நான் பகதாத் நகருக்கு சென்று குதுப நாயகத்துடைய ஜியாரத்திலே ஒரு மாத காலம் தங்கியிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடன் 2 பேர் வந்திருந்தார்கள். ஒன்று ஹுசைன் ஹாஜியார், மற்றவர் கண்டியைச் சேர்ந்த ஒரு வியாபாரி, ஒரு பிசினஸ்மேன். நாங்கள் 3 பேரும் என்ற குர்திஷ்காரர்களுடைய ஒரு லொட்ஜிலே, ஒரு ஹோட்டலிலே தங்கியிருந்தோம். ரிசப்ஷன் கீழே இருந்தது, நாங்கள் 3வது மாடியிலே தங்கியிருந்தோம். நான் ஒரு நாள் காலையில் மாடியிலே இருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த ரிசப்ஷனுக்கு பொறுப்பாக இருந்தவன்
என்னை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் கைஃப அஸ்பஹ்த என்று கேட்டான். அது அரபிகள் கேட்கின்ற ஒரு கேள்விதான், வளமை. அரபிகள் காலையிலே கண்டால் கைஃப அஸ்பஹ்த என்று கேட்பார்கள், மாலையிலே கண்டால் கைஃப அம்சைத என்று கேட்பார்கள். உன்னுடைய காலை எப்படி, உன்னுடைய மாலை எப்படி என்பது அதனுடைய அர்த்தம். இவன் இப்படி கேட்டவுடனே நான் வலைக்கும் ஸலாம் தய்யிப் என்று சொல்லிட்டு போயிருக்கலாம். நானும் சும்மா ஒரு விளையாட்டுக்காக அவனோட கொள்கை மந்திரத்துக்காக ஒரு பதிலை சொன்னேன். என்ன சொன்னேன்? லா சபாஹலி வலா மஸா என்று சொன்னேன். எனக்கு காலையும் இல்லை மாலையும் இல்லை என்று சொன்னேன். அவன் தலையிலே கையை வைத்து சுப்ஹானல்லாஹ் அலக ஜுனூன் என்று கேட்டான். சுப்ஹானல்லாஹ் என்ன பைத்தியமோ உனக்கு என்று கேட்டான். காலையும் இல்லை மாலையும் இல்லை என்றா, உண்மையிலே காலையும் மிதிக்க மாலையும் மிதிக்கிறானே. உலகத்தில் எல்லாருமே காலை உண்டு மாலை உண்டு தானே சொல்றார்கள். இவன் என்ன பைத்தியம், லா சபாஹலி வலா மஸா என்று சொல்றானே என்று அவன் தலையில கைய வைத்து சுப்ஹானல்லாஹ் அலக ஜுனூன் என்று கேட்டான். மாபி ஜுனூன், எனக்கு பைத்தியம் இல்லடா, வலா லைலி வலா நஹாரடா என்ற திருப்பி, எனக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை என்று சொன்னது. அவன் என்ன பார்த்து இது முத்தின பைத்தியம் வந்தான். அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு இதுல விளக்கம் வேணுமான்னு கேட்டன். விளக்கம் வேணும் தானே, நீ இப்படி சொன்னா என்ன இது உலகத்தில் இல்லாத செய்தி ஒன்றை சொல்றியே என்ன. இரவைக்கு 10 மணிக்கு பிறகு நான் என் ரூமில் இருப்பேன். நீ சாப்பிட்டு ஆறுதலாக டைம் எடுத்துக்கொண்டு வா, இதற்கான விளக்கத்தை நான் சொல்லுவேன் என்று சொன்னேன். அப்ப எனக்கு பக்கத்தில் ஹுசைன் ஹாஜியாரும் நிற்கிறார், கண்டி நபரும் நிற்கிறார். குதுபநாயகத்துடைய ஜியாரத்துக்கு போயிட்டு 9:45 நான் வந்துட்டேன். இவன் வருவான் 10 மணிக்கு விளக்கம் சொல்லணுங்கிறதுக்காக. அவன் 9:45 முன்னாலே வந்து என் ரூமுக்கு முன்னாலே நிற்கான். என்னடா உன்னை 10 மணிக்கு தானே வர சொன்னேன், ஏன் இப்ப வந்தான்னு கேட்டன். இதனுக்கு தலையை குழப்பிட்டு, காலையும் இல்லை மாலையும் இல்லை இரவும் இல்லை பகலும் இல்லைன்னா இது பைத்தியாரம் பேசுற பேச்சுதான். ஆனா ஒன்னு பார்த்தா பைத்தியாரமாய் தெரியல, நல்லா தான் கதைச்சா. அப்ப ஏதோ ஒரு விளக்கம் உனக்கிட்ட இருக்கணும் அப்படி என்று அவசரமாக அரைஞ்சு ஓடுறதுக்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னான். வா ரூமுக்கு உட்காரு, கட்டில்ல என்று கட்டில்ல வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைய தாய்மாரு தாளாட்டுற மாதிரி அவனை தாளாட்டி அவனுக்கு சில விஷயங்களை நான் விளங்கப்படுத்தினேன். அவன் தலையில கைய வச்சு அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் وأنا أعيش في بغداد ولكن لا أعرف هذا الحق وهذه الحقيقة الجنة. நான் இந்த பகதாதில் இருக்கிறேன், இவ்வளவு காலத்துக்கு இப்படியான ஒரு விளக்கம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் எங்க படிச்சா நீ என்று கேட்டான். நான் சொன்னேன், மா தஅல்லம்து மினல் கிதாப் வலக்கின் தஅல்லம்து மினல் மஷாயிஹில் கிராம் வல் அவுலியாஇல் இவாம். எந்த ஒரு நூலிலையும் நான் இதை படிக்கல. அவுலியாக்கள் மஷாயிகுமார்கள் வருவார்கள், அவர்களிடத்திலே இருந்துதான் இப்படியான அறிவுகளை நான் படித்திருக்கிறேன் என்று அவனுக்கு சொன்னேன். அவன் சொன்னான், நீ எத்தனை நாள் இங்க இருப்பாய் என்று கேட்டான். எனக்கு விசா கிடைக்கிற வரைக்கும் இங்க இருப்பேன் என்று சொன்னேன். இன்றிலிருந்து விசா கிடைச்சி போற வரைக்கும் ரூமுக்கு பீஸ் கட்டாத நீ. ஒரு நாளைக்கு இலங்கை காசு 35,000 ரூபா அந்த ரூமுக்கு. நாங்க 3 பேர் நின்ற ரூமுக்கு. அவன் சொன்னான், பீஸ் கட்ட வேணாம், இதுக்கு பிறகு நீ ஃப்ரீயாகவே தங்கலாம் என்று சொன்னான்.
அப்ப நான் நினைச்சேன் இவன் தேவையில பழக்க விட மாட்டானாக்க நம்மளை நினைச்சுக்கிட்டேன். அதே போல ஒவ்வொரு இரவும் வருவான் 10 மணிக்கு. எனக்கு என்னன்னு சொல்லுவான். அவனுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஒரு வாரம் வரைக்கும் அவனுடன் இருந்தேன். ஒரு வாரத்திற்கு பிறகு எனக்கு ஈரானுக்கு விசா கிடைத்தது. ஈரான் நாட்டுக்கு வந்து நான் இலங்கைக்கு வந்துவிட்டேன். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அவுலியாக்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. அல்-அவுலியாஉ லைஸ லஹும் முஸ்தக்பல் வலைஸ லஹும் மாதி வலைஸ லஹுமுல் ஹால். அவுலியாக்களுக்கு எதிர்காலமும் இல்லை, நிகழ்காலமும் இல்லை, கடந்த சென்ற காலமும் இல்லை. இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்தை அறிந்தவர்கள் அவுலியாக்களுடைய உண்மையை புரிந்து கொள்வார்கள். அவுலியாக்களுக்கு எல்லா காலமும் ஒரே காலம்தான். மாதி என்பதோ ஹால் என்பதோ முஸ்தக்பில் என்பதோ அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு முஸ்தக்பில் இல்லை என்றால் கவலை இல்லை. ஏன்? முஸ்தக்பில் உள்ளதுதான் கவலை. எதிர்காலத்தில் ஏற்படுறதுதான் பயம். அப்ப பயம் இல்லை. எதிர்காலம் இல்லை என்றால் பயம் இல்லை. கவலை என்பது கடந்த காலத்தில் ஏற்பட்டது. அவர்களுக்கு கவலை இல்லை என்றால் அவர்களுக்கு கடந்த காலமும் இல்லை. அவர்களுக்கு முக்காலமும் எக்காலம்தான். 3 காலமும் ஒரே காலம்தான். ஆகையினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயம் கிடையாது, வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்ப பயம் கிடையாதுண்டா, பாம்பொண்டு வருது என்று வச்சுக்குவோமே, பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்களா? பயப்பட மாட்டாங்க. நாங்க பயப்படுவோம். ஏன்? நாங்க அவுலியாக்கள் இல்லை, அவையினால பயப்படுவோம். அவுலியாக்களுக்கு தான் ஹவுஃப் இல்லைன்னு சொல்றான் அவ்வா. நாங்க அவுலியாக்கள் இல்லையே, அவையினால எங்களுக்கு பயம் வரத்தான் செய்யும். அவுலியாக்களுக்கு பயம் வராது. பாம்பு கண்டாலும் பயம் வராதா? வராது. ஏன் என்று அதற்கு நான் விளக்கம் சொல்ல நுழைந்தால் நிறைய சொல்ல வேணும். ஆகையினால் சுருக்கமாக இதோடு நடத்திக்கொள்கிறேன். அவுலியாக்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. அப்ப அடுத்த போல அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன் சொல்றான். இதுல நாங்க ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், குர்ஆன்ல 6666 வசனங்கள் இருப்பதாக கணக்கெடுத்து சொல்கிறார்கள். இப்போதுள்ள விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் கணக்கெடுத்து அதை விட அதிகம் என்றும் சொல்கிறார்கள். ஆனா அந்த காலத்திலிருந்து பெரியார்கள், உலமாக்கள், இமாம்கள் 6666 என்றுதான் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதை வச்சு நான் இங்கே சொல்கிறேன், திருக்குர்ஆன்ல அலா இன்ன அலா இன்ன என்ற எழுத்துக்கள், இந்த சொற்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட வசனங்கள் சில வசனங்கள் மட்டும்தான் குர்ஆன்ல. 6666 வசனங்கள்ல அலா என்று சொல்ல கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட வசனங்கள் ஒரு சில வசனங்கள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வசனங்கள் தான். நான் ஹாதிஸா இருந்தா அந்த வசனங்களை அப்படியே கரகரன்னு சொல்லிடுவேன். ஹாதிஸ் இல்லை, அதனால தெரியாது. ரெண்டொன்று தெரியும். இங்க அலா இன்ன அவுலியா அல்லாஹ் என்று அவுலியாக்களை பற்றி சொல்லும் போது அலா இன்ன என்று சொல்றான். இன்னொரு இடத்தை சொல்றான், அலா இன்னஹும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம் அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத் என்று சொல்றான். அங்கேயும் அலாவை போட்டு தான் சொல்றான். ஏன் போட்டான்?
ஒவ்வொன்றுக்கும் போடுறேன்னா 6666 6666 அல்லா வரணும். 6666 இன்ன வரணும். அப்படி வரலையே குருவான்ல. இதுக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் சொல்றான்? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. என்ன விளக்கம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியுமே. இதுல இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னால பிறகு வார செய்தியும் தெரியும், 1 கோடி வருஷத்துக்கு பிறகு வார செய்தியும் தெரியும். அதனால அவன் என்ன செஞ்சிட்டான்? ஏற்கனவே பாக்கி பூத்து போகிறான். இன்னொரு காலத்துல அவுலியாக்களுடைய அகமியங்களை மறுப்பவர்கள் தோன்றுவார்கள். ஆகையினால அலா இன்ன என்று சொல்லி அவர்களுடைய தலையில குட்டன குட்டி சொல்றான். அலாண்டா என்ன தெரியுமா? தப்சீர் எடுத்து பாருங்க. அதிகமான தப்சீர்கள்ல அல்லது எல்லா தப்சீர்களையும் என்ன எழுதியிருப்பார்கள்? அலா தனப்பஹு வஅலமு என்று எழுதியிருக்கிறார்கள். சில ஆட்கள் கேட்பாங்க, எந்த கிதாபில் எத்தனை பக்கத்திலே என்று கேட்பாங்க. விளக்கம் அறிஞ்சு கொள்ள கேட்கிறவனுக்கு நாங்கள் அதை சொல்லுவோம். இந்த கிதாபில் எத்தனை பக்கத்திலே இருந்து சும்மா மடக்கி முடக்கி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக ஒருத்தன் கேட்டானண்டா, நீ குர்ஆன் எடுத்து பாரு, கிடந்த கிதாபுகளை எல்லாம் எடுத்து பாருன்னு சொல்லி போட்டு கலண்டுருவோம். அலா இந்த ஒருவன் தம்பி இந்த மஜ்லிஸ்ல கொஞ்சம் சோம்பல் பட்டு கொஞ்சம் தூக்கத்தோட கொஞ்சம் சடஞ்சா பொழுதிக்கான். எனக்கு விளங்குது. நான் சொல்ல போற ஒரு தத்துவம் மிக முக்கியமான ஒரு தத்துவம். இவன் விளங்கி கொள்ள மாட்டான். அரை தூக்கத்தில் இருக்கிறான், சடஞ்சி போய் கிடக்கான், சோம்பலோடு இருக்கிறான் என்று எனக்கு விளங்கிச்சுண்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? டேய் தம்பி கொஞ்சம் கவனம் பாரியா சொல்றீங்களா? பேசுற பேச்சுக்கெல்லாம் டே தம்பி என்று சொல்லிட்டீங்களாமா? ஏலா சொல்ல போற முக்கியமான ஒரு விஷயமா இருந்தா மட்டும் அதை இருக்கிறவனுத்தான் அதை சரியா வழங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில இல்லை என்றால் மட்டும் டேய் தம்பி ரெண்டாவது தலையில குட்டுற மாதிரி குட்டி சொல்லுவேன். நான் யாருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும் 2014ஆம் ஆண்டு அல்ல, அதுக்கு முந்தின காலத்திலிருந்து எப்ப இப்னு தைமியா வந்தாரோ, எப்ப முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் வந்தாரோ, அந்த காலத்திலிருந்து அவுலியாக்களுடைய அகமியங்களை மறுப்பவர்கள் தோன்றுவார்கள் என்கிறது அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அப்பயே குற்றாய்வன ஒரு அறையில உங்களோட தலையில அப்பயே குற்றா அல்லாஹ் தஆலா கூட்டி சொல்றான், தனப்பஹு கவனமா இருந்து கேளுங்க நான் சொல்ல போற விஷயத்தை. தூங்கி தீக்காதங்க, சோம்பல் பட்டு போய் கிடக்காதங்க, கல்வில ஏதும் ஹசது வஞ்சகத்தை வச்சுட்டு கிடக்காதங்க. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு சரியான சாஃபிர் கல்பு தெளிவானவர்களாக இருந்து கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? இந்த விஷயத்தை தான். அவுலியாக்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. ஒன்று அல்லாஹ் தஆலா ஏன் அப்படி சொன்னானுங்கிறத நாங்க தெளிவாக நிதர்சனமாக காண்கிறோமா இல்லையா? காண்கிறோம். அவுலியாக்களுக்கு பயம் இல்லைங்கிறத மறுத்து, அவுலியாக்களுக்கு கவலை இல்லைங்கிறத மறுத்து, உலக முஸ்லீம்கள் எல்லாரும் அவுலியாக்கள் தான் என்று சொல்ற கூட்டம் ஒன்று தோண்டி வருவதா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் தஆலா எப்பயே வாய்ப்பு போட்டுவிட்டான். இதை விளங்கிக்க. எந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம், அவுலியாக்களை பொறுத்துள்ள விஷயம், ஈமானை பொறுத்துள்ள விஷயம் என்றால் அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா அலாரை பாவிப்பான். இன்ன என்ன நிச்சயமாக, திட்டமாக அல்லது சத்தியமாக என்ற அர்த்தம் வரும். அதையும் பாவிச்சிருக்கான். அப்ப தஅக்கீதுல் பஅத தஅக்கீத்,
முதல்ல அலாவை உபயோகித்து பலப்படுத்துறான். இரண்டாவதாக இன்ன நிச்சயமாக என்ற சொல்லை கொடுத்து பலப்படுத்தலாம். ரெண்டு பலம். அதுக்கப்புறம் விஷயத்தை சொல்றான், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் சொல்றான். இன்னொரு இடத்துல வருது, அலா இன்னஹும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம் அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். இது தௌஹீதோடு சம்பந்தப்பட்ட ஆயத்து, ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஆயத்து, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட வசனம். இதையும் பின்னொரு காலத்தில் மறுப்பவர்கள் வருவார்கள் என்பதை ஏற்கனவே அறிந்து கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலும் அலா இன்ன என்பதை பாவித்திருக்கிறான். அலா அறிந்து கொள்ளுங்கள், தனப்பஹு உஷாரறிங்க, விழிப்போடுங்க, இன்னஹும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம். அந்த முஷ்ரிக்கீன்கள், இன்னஹும் அல் காஃபிரீன்கள், முஷ்ரிக்கீன் காஃபிரீன்களும் முஷ்ரிக்கீன்களும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பை சந்திக்கின்ற விஷயத்தில் சந்தேகமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், விழிப்போடுங்கள், இன்னஹு நிச்சயமாக அவனாகிறவன் பிகுல்லி ஷைஇன் முஹீத் சகல வஸ்துவையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான். இதுதான் இது அர்த்தம். இதுக்கு விளக்கம் சொல்ல நாம நுழைஞ்சம் நேரம் வேண்டுபடும். எல்லாரும் விளங்குவார்களா என்பது கூட இன்னொரு பிரச்சனை. ஆகையினால நாம் விளக்கத்தை சொல்லாம விஷயத்தை சொல்றோம். என்ன, அல்லாஹு தஆலா எங்கு எங்கு அலா இன்ன என்று திருக்குர்ஆனில் சொல்கிறானோ அந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை மறக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர் வாழ்வார்கள், இருப்பார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த ஆயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். சரி, அலா இன்னஹும் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று சொன்னா அவங்க அந்த அவுலியாக்களுக்கு கூடியவங்க யாரு என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா? அவுலியாக்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை என்று அந்த அவுலியாக்கள் யாரு? என்ன அம்சம் உள்ள ஆக்கள், என்ன சிபத்தில் உள்ள ஆக்கள், என்ன தன்மையை கொண்டவர்கள் ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியை அல்லாஹ் கேட்காம விடையாக சொல்றான். الذين آمنوا وكانوا يتقون هذا محل الجواب لسؤال مقدر. இது ஜவாப் பண்ணங்க வரல வருவாங்க. கேள்வி மறைந்துள்ள ஒரு கேள்விக்கு இது ஜவாபாக வந்திருக்கிறது. தப்சீர்களை எடுத்து பார்த்தவர்களுக்கு விளங்கும். என்ன கேள்வி? அவுலியாக்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை என்றால் அந்த அவுலியாக்கள் என்பவர்கள் யாரு, என்ன தன்மையில் இருப்பாங்க என்னதான் கேள்வி. விடை சொல்றான், அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டிருப்பார்கள், வகானு யத்தகூன் தக்வா உள்ளவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய சிமாத், அடையாளங்கள், அலாமாத்துகள். இதுதான் ஈமானும் கொண்டிருப்பார்கள், தக்வா உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தான் அவுலியாக்கள். சொல்லித்தானுங்களே, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். இவங்களுக்கு ஒரு பரிசு, இப்படியான ஆக்களுக்கு, இந்த அவுலியாக்களுக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்கறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறான். அவுலியாக்களே, அவனை நெருங்கினவர்களே, அது வலியு என்ற சொல்லுக்கு அது கரீப் என்ற அர்த்தம் உண்டு. கரீப் என்றா என்ன? கிட்டரிக்கிறவன், நெருங்கி இருக்கிறவன் என்ற அர்த்தம். அதுதான் ஒலி என்ற சொல்லு. அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் உண்டு. ஒலி எளிய நீ உளுந்துஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒலி எளிய நீ உளுந்துஹா. ஒலிக்கிற நேரத்தில் பின்னால நிற்கிறார்கள் கொஞ்சம் புத்தி உள்ளாக்களாக, அறிவுள்ளாக்களாக இருந்தால் தான் நல்லது.
சும்மா மழையன் போய் மின்சாப்புல நின்றுட்டானண்டா ரேசிமாம் குஷி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. தொழிலிக்கிற ரேசிமாமும் குஷி போயிட்டு அவர் என்ன செய்வாரு, திரும்பி நின்று எனக்கு குஷி போயிட்டு எல்லாரும் பள்ளியை விட்டுட்டு போங்கடா இல்லாட்டி தங்கி தொங்குறான்டா சொல்லுவாரு. இல்ல, அவரு குஷி விட்டு போட்டு மில்ல போய்த்திருவாரு. தப்புவாவும் இல்லாதவன்டா குஷி விட்டு போட்டு தொழிச்சு போட்டு போய்த்திருவான். மக்களுக்கு விளங்கி போகும் விஷயம் யாருக்கு தெரியும்? நாம குஷி விட்ட செய்யண்டு அவன் தொடர்ந்து தொழிலிச்சு போட்டு போய்த்திருவான். அவன் தான் குத்தவாளி. அப்படி செய்யப்படா. குஷி வந்துட்டா விட வேண்டியதான், விட்டு போட்டு அவர் மெல்ல போகலாம். வேணுமெண்டா ஒன்று செஞ்சுக்கிட்டும் போகலாம், கையை காட்டிட்டும் போகலாம். முதலாவது சபத்தில் நிற்பாங்க ஆக்கள், அதில் ஒரு ஆளுக்கு நீங்க நடத்துங்க தொடருங்க என்று கையை காட்டிட்டும் போகலாம். இந்த கையை காட்டுறதுனால தொகை பாத்திலாகாது எங்களோட சாதி மதஹபில். சரி, அப்படி செய்யலையோ செய்யலையோ அவன் போயிட்டானண்டா பின்னால நிக்கிற ஆக்கல்ல முன்சப்பில் நிக்கிற ஆக்கல்ல ஒரு ஆள் கொஞ்சம் முன்னுக்காக வேண்டியதுதான். ஒரு 8 வச்சு முன்னுக்காகி அவன் எதில விட்டானோ அந்த இமாம் அதிலிருந்து தொடர்ந்து செய்ய வேண்டியது, தொழிக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்சப்பில் நிற்கிறார்கள் ஆரரிக்கணும், மக்களாரிக்கணும், மார்க்கம் தெரிஞ்ச ஆக்களாரிக்கணும். எந்த ஒரு பள்ளியை போய் பாருங்க, முன்சபில் இருக்கிறவன் இருப்பான், பணக்காரன் இருப்பான், இல்லாட்டி ஹாஜிமார் இருப்பான், இல்லாட்டி ஜுஹலாக்கள் தான் இருப்பாங்க, ஜாஹில்கள் தான் இருப்பாங்க. ஆடி மீதிக்க மாட்டான். அப்ப அவனுக்கு என்ன தெரியும்? ஜாஹிலுக்கு அவனுக்கு முன்னுக்கு போறையா பின்னுக்கு போறையா, என்ன செய்யற, எப்படி ஓதுறவா, அதெல்லாம் தெரியா. அப்ப குழப்பம். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புத்தி உடையவர்கள் அறிவுள்ளவர்கள் என்னை அடுத்து நிற்கவும் என்று சொன்னாங்க. என்னை அடுத்து நிற்கவும், ஆனா பக்கத்தில் நிற்கவும் என்று சொன்னாங்க. அங்கே என்ன வருகிறது? வெளி எலி அன்னி என்று வந்தது. அபிதாயத் என்று சொல்லோட சேர்ந்த சொல்லுதான் அது. அப்போ ஒலி என்ற சொல்லுக்கோ கரீப், நெருக்கமுள்ளவன், நெருங்கினவன் என்ற அர்த்தமும் இருக்கு. சரியா? அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். இப்படி நெருங்கின ஆட்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பரிசை கொடுக்கணும். என்ன கொடுத்தான்? 2 பரிசு கொடுத்தான். ஒன்று துன்யாவில் ஒரு பரிசு கொடுத்தான், மற்றது ஆகிரத்தில் ஒரு பரிசை கொடுத்தான். அந்த துன்யாவில் கொடுக்கிற பரிசும் ஆகிரத்தில் அவன் அந்த அவுலியா கொடுக்கக்கூடிய பரிசையும் இந்த ஆயத்தில் பின்னால சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்களுக்கு புஷ்ரா சுபச்செய்தி உண்டு என்று சொல்றான். என்ன பரிசு என்று சொல்லல, சுபச்செய்தி உண்டு என்று சொல்றான். இப்ப நாம யோசிக்கணும் அல்லவா, சுபச்செய்தி என்றா என்ன? பிரியாணி வச்சிருக்கேன் பாங்க என்று சொன்னதா சுபச்செய்தி? அல்ல ஊழலின் பொம்பளை எல்லாம் வச்சிருக்கேன் பாங்கங்கிறதா சுபச்செய்தி? இல்ல. அத தஃசீருடைய உலமாக்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் உலகத்தில் கிடைக்கின்ற புஷ்ரா என்றால் என்ன, ஆகிரத்தில் கிடைக்கின்ற புஷ்ரா என்றால் என்ன, சுபச்செய்தி என்றால் என்ன என்பதை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலகத்திலே அவர்களுக்கு சுபச்செய்தி உண்டு. அவுலியாக்கள் உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்கிற சுபச்செய்தி என்ன தெரியுமா? ஆக்கெல்லாம் வந்து கைய காலம் வருவதில்லை, அவுலியாண்டு சொல்லிட்டு அவருடைய காலம் போய் முடிவு வர்றது, மத்தியம் வர்றது, அங்க கொஞ்சறது இங்க கொஞ்சறது, அது சுபச்செய்தி இல்லை. அது நாங்க ஊடாண்டு சொல்லையும் இல்லை, ஆனா அது சுபச்செய்தி இல்லைன்னு தான் சொல்றோம். அப்ப என்ன சுபச்செய்தி? அதுதான் அவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற சுபச்செய்தி. நல்ல கனவுகள், நல்ல கனவுகள் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அதை அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறான் அவுலியாக்களுக்கு. எங்களுக்கும் நல்ல கனவு தென்படும், அதாவது நாங்கள் அவுலியாக்கள் நிச்சயப்படா.
அதிகமா கெட்ட கனவு தான் எங்களுக்கு தென்படுற நேரங்களில் நல்ல கனவுகளும் தென்படும். அதனால நாங்கள் அவுலியாக்கள் வச்சுக்கப்படா. அவுலியாக்களுக்கு கிடைக்கின்ற கனவு எல்லாமே நல்ல கனவாகத்தான் இருக்கும். லம் யபக மினன் நுபுவதி இல்லல் முபஷ்ஷிராத். லம் யபக மினன் நுபுவதி இல்லல் முபஷ்ஷிராத். நுபுவத்து இன்றைக்கு இருக்கா இல்லையா? என்று நபித்துவம் இருக்கா இல்லையா? இல்ல. நபித்துவம் ரசூலுல்லாவுடன் முடிந்து விட்டது. ரசூலுல்லாவுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் பிறந்து வரப்போவதில்லை. இருந்தாலும் இந்த ஹதீஸை பாருங்க எப்படி வருகிறது. லம் யபக மினன் நுபுவதி இல்லல் முபஷ்ஷிராத். நுபுவத்தில் நின்றும் சிலது மிஞ்சி இருக்கின்றன. அவை என்ன? அல் முபஷ்ஷிராத், சுபத்தை சொல்லக்கூடியவைகள். வஹிய அர்ருய ஸாலிஹாத், சாலிஹான கனவுகள், நல்ல கனவுகள். இதுதான் அவுலியாக்களுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கின்ற பிஷ்ரா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தது. எத்தனை வருஷம் வஹி வந்துச்சு? மொத்தம் எத்தனை வருஷம் அவளுக்கு வஹி வந்த? நீங்க சொல்லுங்க பாப்போம். பிள்ளைகள் மக்காவில் 13 வருஷம் இருந்தாங்க. நபித்துவத்தின் பிறகு 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்க. 40வது வயதில் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைச்சி. அதிலிருந்து 13 வருஷம் இருந்தாங்க மக்காவில். அப்ப எத்தனை வருஷம்? 53 வருஷம். 53 வயது வரைக்கும் மக்காவில் இருந்தாங்க. மதீனாவில் 10 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப எத்தனை வருஷம்? 23 வருஷம். அப்ப வஹி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த காலம் மொத்தம் 23 வருஷம். 40 வயதிலிருந்து 63 வயது வரைக்கும் அவர்களுக்கு வஹி வந்திருக்கிறது. மொத்தம் 23 வருஷம். إن الرؤيا الصالحة جزء من 46 جزءا من النبوة. يا رسول الله عليه حديث. நல்ல கனவு நுபுவத்தில் நின்றும் 46 ஒன்று என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். إن الرؤيا الصالحة جزء من 46 جزءا من النبوة. நபித்துவத்தில் 46 ஒன்று ஒரு பகுதி நல்ல கனவு என்று சொன்னார்கள். விளக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் வஹி ஆரம்பிச்சதிலிருந்து மொத்தம் 6 மாதம் கனவில் தான் அவர்களுக்கு வஹி வந்தது. ருயல் அம்பியாஇ வஹ்யுன், நபிமாருடைய கனவு வஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அடிப்படையில் 6 மாதங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கனவில் தான் வஹி வந்தது. 23 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். 23 வருஷத்துல எத்தனை 6 மாசம் வரும்? ஒரு வருஷத்துக்கு 2 மாசம். இப்ப 23 வருஷத்துக்கு எத்தனை 6 மாசம்? 46. இப்ப வாங்க இடத்துக்கு. இன்ன ருய ஸாலிஹத ஜுஸ்உன் மின் 46 ஜுஸ்அன் மின் அன்-நுபுவா. நபித்துவத்தில் 46 ஒரு பகுதி நல்ல கனவு என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன விளங்குகிறோம்? ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தம் 23 வருடங்கள் வஹி வந்தாலும் அதில் 6 மாதங்கள் கனவில் தான் வஹி வந்தன. அந்த கனவில் வார செய்தி அவுலியாக்களுக்கும் உண்டு. அதைத்தான் நபியுல்லாஹ் சொன்னார்கள்.
லம் யபக மினல் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷிராத். அப்ப அவுலியாக்களுக்கு கனவுல சில செய்திகள் கிடைக்கும். அதை நாங்கள் வஹி என்று பெயரை கொடுக்காமல் இல்ஹாம் என்று அதற்கு பெயர் கொடுப்போம். வஹி என்பது நபிமார்களுக்கு சொந்தமானதாக இருப்பதினால் ஒலிமார்களுக்கு கிடைக்கின்ற நல்ல கனவுகளை நாங்கள் வஹி என்று சொல்லாமல் இல்ஹாம் என்றும் கஷ்ஃபு என்றும் நாங்கள் சொல்லலாம். இது அவுலியாக்கள் சொல்லுகின்ற விளக்கம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னும் சொற்பிலே தான் இருக்க நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னு நினைச்சிட்டு வரவும் இல்லை. எனக்கு சுகம் இல்லை, தொண்டு செய்யலை. அதனால ஒரு 10 நிமிஷம் பேசலாம் என்று நான் வந்தேன். இதை இவ்வளவு நேரம் நான் சொல்லிவிட்டேன். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களுடைய அகமியங்களை, சிறப்புகளை, தத்துவங்களை திருக்குர்ஆன் முழுக்க சொல்லி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவுலியாக்களுடைய சிறப்புகளை நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். அவற்றை விவரமாக சொல்வதற்கு இங்கு நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆகையினால் சுருக்கமாக இந்த கருத்தை உங்கள் மத்தியிலே நான் தந்தேன். அடுத்தது, காலம் மிக மோசமான காலமா போச்சு. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர். ஃபஸாது கரையில் மட்டுமல்ல, கடலிலும் பரவி போச்சு. ஃபஸாதுங்கிற குழப்பம், அநீதி, அட்டூழியம் கரையில் மட்டும் பரவல்ல, கடலிலும் பரவி விட்டது, பூமியிலும் பரவிட்டு ஆகாயத்திலும் பரவி விட்டது என்று நாங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபஸாது பரவி போச்சு சகோதரர்களே. நேற்று யாரோ ஒருவர் பேசின ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆளை காப்பாற்றணும். அவரு அஷ்ஷேஃபுல் அக்பர் வல் மிஸ்குல் அக்பர் வல் கிப்ரீத்துல் அஹ்மர் வல் நூருல் அப்ஹர் முஹய்யித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசும்போது ஷைத்தான் என்று பேசுறான். சுப்ஹானல்லாஹ். நினைச்சாலே தக்ஷாயிர் ஜுலூத், உடம்பெல்லாம் நடுவு. ஷேகுல் அக்பர் ஏறத்தாழ 900க்கும் மேற்பட்ட கிதாபுகளை எழுதின மகான், கராமத்துடைய மகான். அந்த பேசினவர் சிரியாவுக்கு டமஸ்கஸ்க்கு போனாரு என்னமோ எனக்கு தெரியா, நான் போயிருக்கிறேன். ஷேகுல் அக்பர் அவங்களுடைய சியாரத்துக்கு டமஸ்கஸ்க்கு நான் போயிருக்கிறேன். அவங்களுடைய சியாரத்து எந்த ஒரு வழிமாருடைய சியாரத்தும் அப்படி இல்லை, கண்ணாடி பெட்டிக்குள்ளா இருக்கு. நான் எத்தனையாவது யாத்திரை சியாரத்துக்கு போயிருக்கிறேன். கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த சியாரத்து அது மட்டும்தான். அந்த போட்ல எழுதி போட்டு நான் ஒரு அறிவை விசேஷமாக வழங்கப்பட்டிருக்கிறேன். நான் வழங்கப்பட்ட அந்த அறிவு உலகத்தில் எவருக்கும் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த பைத்து அவர்களுடைய ஜியாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களோட கபருக்கு பக்கத்தில், தலைமாட்டு பக்கத்தில் ஒரு குழி, ஒரு ஹுஃபரத்து, ஒரு கபரு மாதிரி ஒரு மடு இருக்கு. அதை மூடி வச்சிருக்காங்க. அப்ப அங்க உள்ள ஹாதிமு கிட்ட கேட்டன், இது என்ன சமாச்சாரம், ஒரு மடு இருக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அதை நான் பிறகுதான் கிதாபுகள்ல பார்த்து அறிஞ்சேன். அந்த நேரத்தில் அவர் சொல்ற நேரத்தில் எனக்கு தெரியா. என்ன சொன்னாருண்டா, ஷேகுல் அக்பர் அவங்கள, முஹய்யித்தீன் இப்னு அரபி அவங்கள அடக்கிட்டாங்களாம். அடக்கினதுக்கு பிறகு இவங்களை அடக்கிறதுக்கு முதல் அந்த ஒரு ஒருத்தன் இருந்தானா, அவன் ஷேகுல் அக்பர் கொள்கையை செய்கானல்ல.
அவனுக்கு இந்த நக்குத்துங்கிறதுக்கு நசீபு வேணும் என்று சொன்னது போல அவனுக்கு நசீப் இல்லாம போனதுனால அவனுக்கு அந்த கொள்கையை விளங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம போச்சு போல இருக்கு. அவன் என்ன செஞ்சான்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம அன் இப்னு அரபி, அல்லாஹும்ம அன் இப்னு அரபி என்று 10 தரம் கேட்பானா. இப்னு அரபியை நீ லானத்து செய்வாயாக என்று 10 தரம் கேட்பானான். தொழுது முடிஞ்ச உடனே நாங்க 10 நிக்கிறோம். அதை கூட தெரிக்கக்கூடிய அந்த நாகரிகவாதிகள் அப்படி இல்லைங்காங்க. அபூதாவுதுல அதுக்கு ஹரீதெல்லாம் இருக்கு பெரியார்கள் சொல்வார்கள். நாங்க 10 நிக்கிறோம். அதே மாதிரி அவன் வைக்கிறோம் இல்லையா? அல்லாஹும்ம அன் இப்னு அரபி, அல்லாஹும்ம அன் இப்னு அரபி என்று சொல்ற 10 தரம். இப்னு அரபியே ஆண்டவனே நீ லானத் செய்வாயான்னு சொல்ற. இவங்க ஹயாத்தோடு இருக்காங்க. ஷேகுல் அக்பர் ஹயாத்தோடு இருக்கிற காலத்தில் அவன் அப்படி சொல்றேன். இவங்களுக்கு இந்த செய்தி வந்து கிடைக்க இப்படி உங்களை பத்தி ஒருத்தன் சொல்றான் நான் என்னன்னு சொல்லுவாங்களாம். அவ ஒன்றும் பேசுறதில்ல. அது ஏசுறையும் இல்லை பேசுறையும் இல்லை ஒன்றும் இல்லை, பேசாம விட்டுருவாங்க. இப்படி இருக்கும் போதும் மேற்படியா மண்டையை போட்டுட்டான். ஏசினானே மண்டையை போட்டுட்டான். மண்டையை போட்டா வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லாம் சேர்ந்து கத்தி குளறிய செஞ்சு அங்க பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அவனுடைய முகம் பன்றியுடைய முகம் போல இருந்துச்சான். என்ன வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லாம் என்ன இப்படி சுப்ஹானல்லாஹ், இது என்ன குற்றத்தாரிக்கு, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, நல்லா தொழுகிறாள், நொம்பு பிடிக்கிறாள், என்ன எல்லா அமலும் செய்கிறாள் ஆச்சே, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு வீட்டில் உள்ளவெல்லாம் பெரிய பரபரப்பா போச்சு. ஊரில் உள்ள மக்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய அளவாக்கு போச்சு. பார்த்தா உண்மைதான், பன்றியுடைய முகமாகத்தான் இருக்கு. எல்லாரும் முடிவெடுத்தாக போறொன்றும் இல்லை. இந்த ஆள் எந்த பாவமும் செய்யல. நான் அறிஞ்ச வரைக்கும் மொய்தீன் இப்னு அரபியை லானத்து செய்வாரு, அது மட்டும்தான் இவர் செய்த பாவம். ஒரு வேளை அதனால் தான் அல்லாஹ் தஆலா இவரை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் போல என்று வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் ஷேகுல் அக்பர் மொய்தீன் இப்னு அரபி இடத்துல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாயகமே இப்படி இருக்கட்டு, நான் பாரன் என்ன. இவர்கள் போனார்கள். போய் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவார்கள். அந்த 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகையிலும் மிக நீண்ட நேரம் சுஜூதிலே இருந்தார்களாம். ஆக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நடந்த சம்பவம் எங்க வருது? அப்துல் கனி நாபல்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சரித்திரத்தை எழுதியிருக்காங்க அவங்களுடைய கிதாப் ஒன்றுல. எந்த கிதாப் எனக்கு ஞாபகம் இல்லை. கஷ்ஃபுல் நூர் என்று நான் நினைக்கிறேன். அதில் எழுதியிருக்கிறாங்க. அவங்க 500க்கும் மேற்பட்ட கிதாப் எழுதின ஒரு மகான். அவங்களுடைய கபரும் சிரியாவில் டமஸ்கஸ் நகரில் ஷேகுல் அக்பருடைய தர்காவுக்கும் பக்கத்தில் தான் இருக்கு. அந்த இடத்துக்கும் நான் போயிருக்கிறேன். அதில் அவங்க எழுதின செய்தியத்தான் இங்கே நான் சொல்றேன். நான் கற்பனை பண்ணின கதை அல்ல இது. அப்போ போனாங்களாம் 2 ரக்காத்தோடு ரொம்ப நேரம் சுஜூதில் இருந்தாங்களாம். அப்ப சுஜூதில் இருந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? துவா கேட்டிருப்பாங்க. என்ன நினைக்கிறேன், ஆண்டவனே அவன் என்ன ஏசினத்தை நீ மன்னிச்சுக்க, நானும் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொழில் முடிச்சு வந்து மூடப்பட்டிருந்த ஜனாசாவை திறந்தார்களாம் அவங்களுடைய கையால. அழகாக ஜொலிச்சுட்டான் அந்த முகம். பார்த்தீங்களா சகோதரர்களே? அல்லாஹ் தஆலா அவங்களை ஷைத்தான் என்று பேசினாரு இந்த மனுஷன். இவரை காப்பாற்றும் அல்லாஹ் தஆலா. இல்லைண்டா இவர் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆகவே அவுலியாக்கள் விஷயம் சாதாரணம் அல்ல. ஒரு ஷைத்தான் என்று சொல்லலாம் அவர் அவுலியாவை பார்த்து. உனக்கு தெரியாட்டி வாய மூடு, விஷயம் தெரியாட்டி மௌனமாக இரு, தெரிஞ்சா கேட்ட போய் கேளு, ஒன்றுமிஞ்சின அறிவாளி இல்லை என்று நீ முடிவெடுத்து கொள்ளாதே பிள்ள. அவர் பேசி போட்டு என்ன சொல்றார்? இது ரவுஃப் மௌலி பதில் சொல்லுவாராண்டும் கேட்காரரிடத்தை. அல்ஹம்துலில்லாஹ் நான் உங்களுக்கு பதில் சொல்ல இயலாது. அஸ்ஸுகூத்து அனில் ஜாஹிலி ஜவாபு, இதுதான் உங்களுக்கு பதில். ஒரு ஜாஹில் பேசினா அவனுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதுதான் அவனுக்கான பதில்.
ஒரு ஜாகில் பேசும்போது அதையே உணர்வான் தானே, ஜாகில் தானே, அதையே உணர்வான். உணர்ற நேரத்தில் நீ போய் அவனுக்கு ஜவாபு சொல்லிட்டு இருக்காதே, ஜவாபு சொல்லாம இருப்பாய், இரு அல்லாஹ் அவனுக்குரிய ஜவாபு என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியை நான் யோசிச்சுட்டு இவருக்கு என்ன செய்யப்படா, பதில் சொல்லப்படா, நாம் ஒதுக்கி கொள்ளணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்குவேன். இந்த இப்ப காலத்துல குறைஞ்சு போச்சு, அந்த காலத்துல இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தெரியாம இருக்க நினைக்கிறேன். கார் ஓடினா, இப்ப மெயின் ரோட்டால கார் ஓடிச்சண்டா, ஓரத்துல சைட்ல நாய்கள் நிற்கின்றானே, இந்த நாய்கள் சில நாய் அந்த காரை விரசிப்போம். எவ்வளவு மட்டுக்கும் போகும், கார் போகுது குழம்புக்கும், குழம்பு மட்டுக்கும் இவர் விரசுவாரா? விரச மாட்டாரு. மண் மண்டை இரும்பு தைக்காடியே இந்த பிரேச பிடிச்சாண்டா மக்கள் வங்கி மட்டுக்கும் பிரேசுவாரு. அது காரு 80 ஸ்பீட்ல போகும், நாயில் ஓடுவார் அந்த அளவுக்கு. அது காரு போகும், மறுபடியும் திரும்பி வந்து படுப்பார். படுக்க இன்னொரு கார் வரும், அது இம்பிரேஷன், அது இம்பிரேசி போவார். இப்படி இப்படி பார காரை எல்லாம் பிரேசி பிரேசி கிடக்குதான் அந்த நாய். அப்ப நாங்க புத்திசாலித்தனம் பண்ணா என்ன செய்யணும்? நாங்க ஹோமு போறோம், நாய் விரசுது, இந்த நாய் விரசன மட்டும் இதை விடப்படான்னு காரை நிப்பாட்டி போட்டு நாய்க்கு கல்லால இறங்கி விரசி போட்டு மறுபா காரை எடுத்துட்டு போக வேற அவருக்கு இடையிலே 70 இடத்தை நாய் விளைக்கும். அப்ப 70 இடத்தையும் வேறு நிப்பாட்டும். குழம்பு போய் செய்யறதுக்கு 8 வருஷம் போகும், 70 வருஷம் போகும். அப்படி நாங்க அல்லாஹ்கிட்ட போறாக்கள், வாசலியங்கள் அல்லாஹ்கிட்ட போயிட்டே இருக்கேன்னாங்க. இந்த நாயை எல்லாம் பேசி விரைச்சி நின்றா அல்லாஹ்கிட்ட போறதுக்கு நேரம் இல்லாம போயிட்டுருமே, வழி இல்லாம போயிட்டுருமே. ஆகையினால் நாங்க இந்த நாயை விரைச்ச மாட்டோம், எங்களோட பாட்டுக்கு குழம்புக்கு போயிட்டு இருப்போம், எங்களோட பாட்டுக்கு நாங்க அல்லாஹ்கிட்ட போய் தான் இருப்போம். அது மட்டும் இல்லை, இன்னும் சில நாய்களை பார்த்திருப்பீங்க, வெளிய தேவையில்லை, சில நாய் ஒறிஞ்சா ஒன்று பட்டாத்தான் போகும். இன்னும் சில நாய் இருக்கு, வெளிய தேவையில்லை, போ. அது என்ன பயந்த நாய், அவன் எறிஞ்சு போட்டுருவான், உயிர் வைத்து கொண்டதுக்காக வேண்டி அவன் எறிகிறதுக்கு முன்னாலே விளைச்சிட்டு ஓடிடுறான். அப்படி நாய் போட்டுருவோனே. ஆகையினால சகோதரிகளே, நாங்க இதை போட்டால கார் கொடுத்துட்டு போப்படா, இதெல்லாம் சும்மா பிதாத்தும் அனாச்சாரமும் பொய்யும் புரட்டும். عن كل عيب كليلة ولكن عين السخط تبدي المصابيح. ஒரு கவிஞன் சொல்லி இருக்கிறான். என்ன பொருள்? அதிகமாக இந்த கிதாபுகள் எழுதக்கூடிய முஸ்தன்னிபீன்கள், முஅல்லிபீன்கள் இருக்கிறார்களே, ஆசிரியர்கள், அவங்க கிதாபினுடைய ஆரம்பத்தில் இந்த பாடல் எழுதுறது வழக்கம். அதிகமான கிதாபுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல்களை எழுதித்தான் இருப்பாங்க. என்ன விஷயம்? ஒரு கிதாப அல்லது ஒரு கடிதத்தை அல்லது ஒரு கட்டுடைய நல்ல நோக்கத்தோடு பார்த்தா அதில் ஏதும் குறை இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. கோபத்தோட, பொறாமையோட, எரிச்சலோட பார்த்தா நல்லவையும் தீமையாகத்தான் அவருக்கு தெரியும். இந்த மனுஷன் யாரோ எனக்கு பேர் வருவதில்லை, அந்த மனுஷன் ஒரு நல்ல நோக்கத்தோட எங்களோட பேச்ச கேட்டா, நல்ல நோக்கத்தோட எங்களுடைய ஆக்கங்களை பார்த்தா தவறுகள் இருந்தா கூட என்ன செய்யும், அது சரியாத்தான் தெரியும். ஆனா கிதாபு கட்டுக்கவுள்ளே இவரை எப்படி பிடிக்கிறாள், எங்க வச்சு நசிக்கிற, எங்க வச்சு உழைக்கிற என்ற எண்ணத்தோட கிதாபை தூக்கினா ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தம்மத்தில் கிதாபுங்கிற வரைக்கும் தவறாகத்தான் தெரியும். அப்படியானாக்கத்தான் இந்த ஆக்கள். இந்த ஆக்களை பத்தி நான் சொல்ல தேவையில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதையெல்லாம் இப்ப எடுத்து சொல்றதுக்கு நேரம் இல்லை.
நாங்கள் நினைச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் பேசினவர் என்ன பேசுறாரு தெரியுமா? எல்லா அனாச்சாரம், கந்தூரி கத்தம் பாட்டியா எல்லாம் பெரிய அனாச்சாரம். ஆகவே இவர்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும். எல்லாரும் ஒன்று திரளுங்கள், எல்லாரும் ஒன்று வாருங்கள், எல்லா அமைப்புகளும் சேருங்கள், இவர்களை கணக்கு வழக்கு பார்க்கணும் என்று பேசுகிறாரு. என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு பஞ்சேல உண்டாக்குறதுக்கு ஆக்கள் சேர்க்காரு, ஆக்களை தூங்குறாரு. அறிவுத்தம ஜனாதிபதி சொல்றாரு, நம்ம நாட்டில் நிம்மதியாக மக்கள் வாழ வேண்டும், குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது, இன ஒற்றுமையை கேட்கக்கூடாது, மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி சொல்றார். மினிஸ்டர் மாதிரி சொல்றார், அரசாங்கம் சொல்லுது. இவர் என்ன செய்யறாரு? ஒரு பயங்கரத்தை ஒரு பஞ்சையில உண்டாக்குறதுக்கு மக்களை கூட்டுறார். காட்டா முடியல. எங்களுடைய பள்ளிவாயிலுக்கோ பள்ளிவாயிலை சேர்ந்தவர்களுக்கோ ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இவர்தான் ஆள் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லி வைத்து அரசாங்கத்துக்கு நாங்கள் என்று சொல்லி இருக்கிறோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.